வணக்கம். நம்மளோட இன்னைக்கு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்மள பல பேருக்கு ஏதோ ஒரு கட்டத்துல நடந்திருக்கலாம், இல்லனா ரொம்ப நெருக்கமா உணர்ந்த ஒரு அனுபவமா இருக்கலாம். ஒருத்தரோட கரியர் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தடை வருது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தன்னம்பிக்கை கரையுது, நம்ம மேல நமக்கே சந்தேகம் வருது. அந்த ஒரு போராட்டத்துல இருந்து உண்மையான நட்பு ஒருத்தரை எப்படி வெளியே கொண்டு வருதுங்கிற ஒரு நிஜ அனுபவத்தை தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். நம்ம கிட்ட இருக்கிறது என் மதிப்பை நினைவூட்டிய நண்பன்னு ஒருத்தர் பகிர்ந்துகிட்ட ஒரு அனுபவ பதிவு. இதுல படிப்படியா ஜெயிச்ச ஒருத்தர் ஒரு சின்ன அவமானத்தால வேலையை விடுறாரு. அப்புறம் மாச கணக்குல வேலை கிடைக்காம தம் மேல இருந்த நம்பிக்கையே மொத்தமா இழந்துடுறாரு. அந்த சரிவுல இருந்து அவரை மீட்டது ஒரு நண்பனோட ரொம்ப கடுமையான ஆனா ரொம்ப அன்பான ஒரு செயல். வாங்க இதுக்குள்ள போய் சுய மதிப்புனா என்ன, நட்புனா என்னன்னா ஆழமா பார்க்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சில சமயம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல நாம வச்சிருக்கிறத விட பெரிய நம்பிக்கையை வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை அவங்க சரியான நேரத்துல காட்டும் போது அது ஒரு வாழ்க்கையோட திசையே மாத்திடும். அப்படி ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. இந்த கதையில அது எப்படி நடந்துச்சு, அதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம். சரி, இந்த கதையை முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இதன் கதாநாயகன் காலேஜ் முடிச்ச உடனே மதுரையில வேலைக்கு சேர்ந்தவர். வேலை தேடி அலையிற கஷ்டமே அவருக்கு இல்ல. பல வருஷம் கடின உழைப்பு, நல்ல பேர், தொடர்ந்து பதவி உயர்வுன்னு அவரோட கெரியர் ரொம்ப ஸ்மூதா போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் இன்னும் பெரிய வாய்ப்பு தேடி பெங்களூருக்கு போறாரு. அங்கேயும் நிலைமை அவருக்கு சாதகமா தான் இருக்கு. மேனேஜர்ஸ்லாம் பாராட்டுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூல நல்ல ரேட்டிங்னு எல்லாம் பக்காவா போகுது. ஆனா ஒரு நாள் ஒரு திருப்புமுனை வருது. இந்த டார்கெட்டை முடிச்சா உங்களுக்கு ப்ரமோஷன்னு அவரோட மேனேஜர் ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. இவரும் கஷ்டப்பட்டு அந்த இலக்கை அடைறாரு. ஆனா அந்த ப்ரமோஷன் மட்டும் வரவே இல்லை. இங்கதான் உளவியல் ரீதியா ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சாதாரண நிர்வாக முடிவா இருக்கலாம், கம்பெனி சூழல் மாறி இருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் உழைச்சு ஒரு வாக்க நம்பி இலக்கு அடைஞ்ச அந்த நபருக்கு அது ஒரு பெரிய அவமதிப்பா தெரியுது. கொடுத்த வாட்டு காப்பாற்றப்படாத போது அது வெறும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, தன் உழைப்பு மதிக்கப்படலைங்கிற உணர்வா மாறுது. அதோட அவரோட ஈகோவும் தூண்டப்படுது. கரெக்டா சொன்னீங்க. அதோட விளைவு யார்கிட்டயும் சொல்லல, ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, வேலையை ராஜினாமா பண்ணிடுறாரு. 12 வருஷ அனுபவம் ஒரே ஒரு நொடியில தூக்கி எறியப்படுது.